மாம்பழ சீசன் ஆரம்பிச்சாச்சு. கடைகள்லேருந்து வாங்கி வாங்கி ஒவ்வொரு நாளும் மாம்பழம் ஏமாந்துறது, ஒரே புளிப்பு. அதனால் பக்கத்து தோப்பில் மாங்காய் பறிக்கும்போது கொஞ்சம் மாங்காய் வாங்கி பச்சை மாங்காய் அப்படியே வச்சுருந்தேன். ஒரு வாரமாக ஆஸ்பத்திரி கைமா இருக்கிறதுனால அதை எடுக்காமலே ஒரு ஓரமாக இருந்தது. அப்புறம் ஊர்லேருந்து அத்தை வந்ததுனால சூப்பராக எல்லாத்தையும் தொடச்சி பழுக்க வச்சு தந்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம ப்ரூனோவையும் கண்மணியும் சரியாக கவனிக்க முடியலை. சாப்பாடெலாம் கரெக்டாக வீட்டில் வச்சுட்டு போயிடுவேன், பசங்க பார்த்துக்குவாங்க. இருந்தாலும் என்னால் கூட இருக்க முடியலை. ஆனால் அவங்க அதை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. நான் வந்ததும் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க என் கூட. அப்புறம் ப்ரூனோக்கு பழையபடியும் முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. டெய்லி காலையில் இந்த மாதிரி கோம்பு வச்சு நல்லா சீவி எடுப்பேன். நிறைய முடி இருக்கும். இப்படி சீவி எடுக்கும்போது வீட்டில் கொட்டுறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதை நான் கரெக்டாக இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இடையில கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ வெயில் நேரங்கிறதுனால நல்லா கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அப்பப்போ பிள்ளைங்களை கவனித்து விட்டுட்டு நான் அவங்களோட கொஞ்சம் டைம் கொடுத்து, இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பார்த்து போவேன். ஆனால் இந்த மாதிரி சீவி எடுக்கும்போது ப்ரூனோ ரொம்ப ஹாப்பியாக எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி காமிச்சு கொடுப்பாங்க. உங்கள் வீட்டு பெட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க, நல்லா கேர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்காங்கன்னு, சூப்பராகிட்டாங்க. இனிதாங்க ஹாஸ்பிட்டல் போனால். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி 3 மணிக்கு தான் ஆப்ரேஷன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா அக்காக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.